இந்த சில் கிளைமேட்க்கு சூடாக ஒரு கப் ஹாட் சாக்லேட் குடித்தா நல்லா இருக்கும்ல. இனிமேல் ஹாட் சாக்லேட் குடிக்க நம்ம கெஃபேஸ் தான் போகணுன்னு அவசியம் இல்லை. அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். எஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் த மோஸ்ட் டெலிஷியஸ் ஹாட் சாக்லேட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு சாஸ் பேனில் ஒரு 1/4 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. பால் நல்லா சூடானதும் அது கூட 1/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இருக்கட்டும். சைடில் ஒரு டேபிள் ஸ்பூன் அன்ஸ்வீட்டன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோரும் ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. லம்ஸ் இருந்துச்சுன்னா ஹாட் சாக்லேட் நம்மளுக்கு ஸ்மூத்தாக கிடைக்காது. லம்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். பாலில் நம்ம மிக்சர் ஆட் பண்ணிட வேண்டியதாக. கார்ன்ஃப்ளோர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால பால் கொஞ்சம் கொஞ்சமாக திக்கனிங் ஆகும். அது வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 கப் டார்க் சாக்லேட் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், ஆனால் இந்த டார்க் சாக்லேட் ஆட் பண்ணால் தான் ஹாட் சாக்லேட் நல்லா ரிச்சாக கிடைக்கும். எந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்கனிங்காக வேணும். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் நான் குக் பண்ணிக்கிறேன். இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதோட ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு கப் அண்ட் சாசரில் சாக்லேட் சிரப்பை இந்த மாதிரி டெக்கரேஷனுக்காக போட்டுக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஹாட் சாக்லேட் மிக்ஸை இதில் போர் பண்ண வேண்டியதுதான். ஃபைனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் மேலே டாப்பிங்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணுமா விப்பிங் க்ரீம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஹாட் சாக்லேட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக்காக நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கிரேக்கர்ஸோடு சர்வ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் நம்மளுடைய வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. டூ சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஷோ யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபுட் கான்டென்ட்டுக்கு நாப்ஸ் வ்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட உங்களை பார்க்குறேன்.